ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். வருண் மற்றும் நித்யா இருவரும் தங்கள் தாம்பத்திய பயணத்தை இனிதே ஆரம்பித்தனர். அன்று இரவு அவர்களுக்கு நீண்டு கொண்டே இருக்க இருவரும் சந்தோஷத்துடன் தங்கள் தேவைகளை தீர்த்து கொண்டு இருந்தனர். இப்படியே 2 நாட்கள் சென்றது. இந்த 2 நாட்களும் வருண் நித்யாவை விட்டு ஒரு நொடி கூட பிரியவில்லை. காரணம், அவள் பெண்மையின் மயக்கத்தில் சொக்கி போய்விட்டான் வருண். ஒரு நாள் காலை வேளையில் குளித்துவிட்டு ஒரு டவலை தன் மீது போர்த்தி கொண்டவாறே பாத்ரூமின் கதவை திறந்து நித்யா சிரித்து கொண்டே வெளியே வர, அவள் பின்னே தனது ஈரமான தலைமுடியை கோதியபடி வெளியே வந்தான் வருண். ஆம், இருவரும் ஒன்றாக குளித்துவிட்டு அந்த பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தனர். வெளியே வந்த வருண் சட்டென்று நித்யாவின் கையை பிடித்து இழுத்து பின்னிருந்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். வருண், என்ன பண்றீங்க? விடுங்க. என்னடி பண்ணிட்டே போ. நித்யா, இன்னொரு டைம் குளிக்கலாமா? என்ன, மறுபடியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னை விடுங்க. நித்யா, ஒரே ஒரு டைம் டி, ப்ளீஸ், சீக்கிரம் வந்துடலாம். வருண், என்னாச்சு உங்களுக்கு? அதான் காலங்காத்தால என்னை பாத்ரூம்குள்ளே இழுத்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் உங்கள் ஆசை அடங்கலையா? எப்படிடி அடங்கும்? இந்த மாதிரி அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சிருந்தா எப்படி அடங்கும் என்று நித்யாவின் கழுத்தில் முத்தங்களை பதிக்க ஆரம்பித்தான் வருண். வருண், இப்போ நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க என்று நித்யா கூற, அப்போது அவளை தன் பக்கம் திருப்பியவாறு அவள் கண்களை பார்த்தபடி, ஏ பொண்டாட்டி, என்னடி பேசுகிற? இன்னும் 10 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆகி நீ பாட்டியானா கூட உன்னை இதே மாதிரி தான் கொஞ்சிட்ருப்பேன் என்று அவன் கைகளால் நித்யாவின் முகத்தை ஏந்தியபடி கூறினான் வருண். நித்யாவும் வருணை பார்த்து அழகாக சிரித்தாள். சரி விடுங்க, போதும் என்று கூறியபடி தன் கையில் இருந்த டவலால் தன் தலைமுடியை துடைத்து கொண்டவாறே கண்ணாடியின் அருகே சென்றாள் நித்யா. அவளை தொடர்ந்தவன் மீண்டும் அவளை இழுத்து அணைத்தபடி அவள் முதுகில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். கூச்சத்தில் நெளிந்தபடி நித்யாவும், வருண், என்ன பண்றீங்க? விடுங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு? நித்யா, என்னை விட்டு விலகாத, இதே மாதிரி இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம் என்று வருண் கூறியதும், கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம், ஆனால் காலேஜுக்கு டைம் ஆயிருமே. ஏ பொண்டாட்டி, இன்னைக்கு காலேஜுக்கு போறியா என்று சோகமாக தன் முகத்தை வைத்துவிட்டு வருண் கூற, அவனை பார்த்து சற்று சிரித்து கொண்டவாறே, வருண், இது என்ன கேள்வி? ஆல்ரெடி 2 நாள் என்னை காலேஜுக்கு லீவ் போட வச்சு என்னை எவ்வளோ கொஞ்சணுமோ கொஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? 2 நாள் என்னை கொஞ்சினது பத்தாதா? 2 நாள் என்னடி, என்னை விட்டா சாகிற வரைக்கும் இப்படி உன்னை கொஞ்சிட்டே இருப்பேன் என்று வருண் நித்யாவின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கிச்சு கிச்சு மூட்டிக்கொண்டிருக்க, கூச்சத்தில் சிரித்து கொண்டே, வருண், போது விடுங்க, எனக்கு கூச்சமாக இருக்கு. ஆனால் இப்போ புரியுது. என்னடி புரியுது? அதுவா, இதுக்காக என்ன இத்தனை நாள் அவாய்ட் பண்ணீங்கன்னு. ஒரு நாள் என் கூட தப்பு பண்ணதும் இப்படி ஆளே மாறிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னை விட்டு தள்ளி இருந்தீங்களா? ஆமாண்டி, எனக்கு தெரியும், ஒரு நாள் உன் கூட ஒன்றா இருந்தாலும் என்னால் உன்னை விட்டு விலக முடியாதுன்னு. அதான் இத்தனை நாள் உன்னை விட்டு தூரமாக இருந்தேன். ஆனால் அன்னைக்கு என் கண்ட்ரோலையும் மீறி அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம். பரவாயில்ல, அதுவும் நல்லா தானே இருந்துச்சு. வருண், என்ன என் மேலே அவ்வளோ லவாயிருச்சா? ஆமாம், நீ எனக்கு போதை மாதிரி. உனக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். வருண், நான் காலேஜுக்கு போகணும், இதெல்லாம் நைட் பார்த்துக்கலாம், என்னை விடுங்க என்று வருணின் பிடியிலிருந்து வெளியேறினாள் நித்யா. வருணும் அங்கு உள்ள மெத்தையின் மீது விழுந்து படுத்து கொண்டான். நித்யா டவலுடன் அந்த கண்ணாடியின் முன் நின்று தன் ஈரமான கூந்தலை வாரிக்கொண்டிருந்தாள். அப்போது தன் உடம்பில் எதையோ கவனித்தவள் சட்டென்று வருணின் அருகே சென்று அங்கு உள்ள தலையணையால் வருணை அடிக்கத் தொடங்கினாள். ஏய் பைத்தியக்காரி, எதுக்கடி அடிக்கிற? அடிக்காம என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய், நான் என்னடி பண்ண? என்ன பண்ணீங்களா? நல்லா பாருங்க, இது உங்கள் வேலை தானே என்று தன் கழுத்தை கை காட்டியபடி கூறினாள் நித்யா.
நித்யாவின் கழுத்து மற்றும் அவள் மார்பில் வருணின் பைட் மார்க்ஸ் இருந்தது. அதை பார்த்த வருணும், ஏ பொண்டாட்டி, என்னடி இது, நான் கவனிக்கவே இல்லை, எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு? வருண், எல்லாம் உங்களால தான், முன்னாடி மட்டும் இல்லை, எங்கள் முதுகுலே பாருங்க என்று தன் முதுகை காண்பித்தாள் நித்யா. ஏய் சாரிடி, இந்த 2 நாளும் ஓவர் மூடில் இருந்தனா, அதான் என்னையும் மீறி இந்த மாதிரி கடிச்சு வச்சிட்டேன், வலிக்குதாடி? அதை விடுங்க, இப்படி கழுத்து ஃபுல்லாக பைட் மார்க்ஸாக இருக்குது, இதோட நான் காலேஜுக்கு எப்படி போவேன்? யாராச்சும் பார்த்தாங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஓ, அதான் பிரச்சனையா? வேணும்னா ஒன்று பண்ணலாமா? வருண், என்ன பண்ணலாம்? பேசாமல் எனக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுரு. வருண், நான் காலேஜுக்கு லீவ் போட்டால் நீங்கள் என்னை என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். என் பொண்டாட்டி உஷாராயிட்டாளே. நித்யா, நான் வேணும்னா உனக்கு ஐஸ் கியூப் போட்டுவிடவா, அன்னைக்கு மாதிரி? என்ன அன்னைக்கு மாதிரியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் என்று தன்னை கட்டி கொண்டிருந்த வருணை கட்டிலில் தள்ளிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று கபோர்டில் தனது ஆடைகளை எடுத்து கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவை பார்த்து சிரித்துவிட்டு அந்த கட்டிலில் படுத்து கொண்டான். இப்போது கல்லூரியின் உள்ளே நித்யா நடந்து சென்று கொண்டிருக்க, அப்போது அவளிடம் வேகமாக ஓடி வந்த அனு நித்யாவை பிடித்து நிறுத்தியவாறே மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். அனு, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ஏ நித்யா, உன்னை பார்க்க தாண்டி. என்ன பார்க்கவா? ஆமாம், நீ ஏன் 2 நாளாக காலேஜுக்கு வரல? ஃபோன் கூட பண்ணி சொல்லலை, என்னடி ஆச்சு? அனு, அது ஒன்றும் இல்லை என்று நித்யா சமாளித்து கொண்டிருக்க, அப்போது அனு, ஆமாம் நித்யா, எதுக்கடி இப்படி ஸ்கார்ஃபை கழுத்தை சுற்றி போட்டிருக்க? நீ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கார்ஃப் வியர் பண்ண மாட்டியே. அது ஒன்றும் இல்லடி, சும்மாதான். நித்யா, நல்லாவே இல்லை, ஃபஸ்ட் அந்த ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணு என்று கூறியபடி நித்யாவின் கழுத்தில் இருந்த ஸ்கார்ஃபை கழட்டினாள் அனு. அப்போது நித்யாவின் கழுத்தை கவனித்தவள், நித்யா, என்னடி இது, கழுத்து ஃபுல்லாக எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு, ஏதோ கடிச்ச மாதிரி தெரியுதே. அனு, ஆமாண்டி, பூச்சி கடிச்சிருச்சு என்று தன் கண்களை உருட்டியபடி நித்யா சமாளிக்க, உண்மையை அறிந்த அனு நித்யாவை பார்த்து, ஓ, பூச்சி கடிச்சிருச்சா? அந்த பூச்சி பேர் என்ன, வருணா என்று கிண்டலாக அனு கேட்க, வெக்கத்தில் தன் தலையில் அடித்தவாறு சிரித்தாள் நித்யா. அனு, எப்படி கண்டுபிடிச்ச? நித்யா, பைட் மார்க்ஸ்க்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. ஏய் சொல்லுடி, என்ன நடந்துச்சு? உனக்கும் வருணுக்கும் எல்லாம் முடிஞ்சுதா என்ன என்று அனு கேட்டதும் வெக்கத்தில் ஆமாம் என்று தலையாட்டினாள் நித்யா. ஏய் கேடி, இது எதுக்கடி என்கிட்ட இருந்து மறைச்சு சமாளிச்சுட்டு இருந்த? அனு, அதுவா, எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, அதான் என்று நெளிந்து கொண்டே கூறினாள் நித்யா. ஓ, வெக்கமா? என்கிட்ட ஐடியா கேட்கும்போது இந்த வெக்கம்லாம் எங்கே போச்சு என்று நித்யாவை அனு கிண்டல் செய்ய, போதும் அனு, ரொம்ப கிண்டல் பண்ணாத. சரி, இதெல்லாம் எப்படி நடந்தது? என்ன, எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பிளான் பண்ணியா என்ன? அனு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கோஇன்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. ஆனால் வருண் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லடி. உன் கழுத்தில் இருக்கிற பைட் மார்க்ஸை பார்த்தாலே தெரியுது. அப்போது இனிமேல் டெய்லியும் உனக்கு நைட் டியூட்டி தான் போலையே என்று நித்யாவின் இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டியவாறே அனு கூற, அனு, அங்கெல்லாம் கை வைக்காத, கூச்சமாக இருக்கு. ஓ, அங்கே வருண் மட்டும்தான் கை வைக்கணுமா என்ன என்று மீண்டும் அவளை கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பித்தாள். இப்படியே நேரம் செல்ல கல்லூரியில் நித்யாவிற்கு வருணை பற்றிய சிந்தனையே ஓடிக்கொண்டிருந்தது. அவளையே அறியாமல் வருணை நினைத்து வெக்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தாள். தன் தோழிகளுடன் நேரத்தை செலவிடுவதை மறந்து தனிமையில் வருணை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள் நித்யா. ஏ நித்யா, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? காலையிலேருந்து பார்க்குறேன், நீ நார்மலாகவே இல்லையே. அனு, அது ஒன்றும் இல்லடி, என்னன்னு தெரியல, வருணை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவர் ஞாபகமாகவே இருக்குது. நான் இங்கே அவரை நினச்சி இப்படி புலம்பிகிட்ருக்கேன். ஆனால் வருண் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரோ என்று நித்யா வருணை நினைத்து வாட, இங்கு வங்கியை விட்டு வெளியேறிய வருண் பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தான். வெகு நேரம் முயற்சித்தும் அவனால் அந்த வண்டியை ஸ்டார்ட் செய்ய இயலவில்லை. அப்போது அங்கு வந்த வருணின் ஏஜிஎம் வருணை பார்த்து,
டேய் வருண், என்னடா பண்ணிட்டு இருக்க? சார், ஒன்றும் இல்லை. அப்பாதிருந்து ட்ரை பண்ணுறேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. என்ன பிரச்சனைனே தெரில. டேய், பிரச்சனை பைக்கில் இல்லை, உன் மண்டையில் தான் இருக்குது. நீ நாள் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பைக் ஸ்டார்ட் ஆகாது. சார், என்ன சொல்கிறீங்க? டேய், அது என்னோட பைக்டா என்று அவர் கூறியதும் அப்போதுதான் அந்த பைக்கை கவனித்தான் வருண். ஐயோ சார், சாரி சார், என்னோட பைக் அங்கே நிற்குது, நான் கவனிக்கல என்று வருண் அந்த பைக்கை விட்டு இறங்க. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நானும் காலையிலேருந்து கவனிக்கிறேன், நீ சரியில்லையே. எப்போவுமே இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாதே. எதுக்குடா இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரியே சுற்றிட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கிளம்புறேன் என்று தடுமாறியவாறு வருண் கிளம்ப அவனை கன்ஃபியூஸாக பார்த்து கொண்டிருந்தார் வருணின் ஏஜிஎம். இப்படியே நேரம் செல்ல கல்லூரியை முடித்துவிட்டு நித்யா மற்றும் அவளது தோழிகள் வெளியே வந்தனர். வெளியே வருண் பைக்கில் நித்யாவிற்கு காத்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்தனர் நித்யாவின் தோழிகள். வருண் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அனு, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணா, நாங்கள் நல்லா இருக்கோம். ஆனால் உங்கள் பொண்டாட்டி தான் காலையிலேருந்து ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கா. அப்புறம் அண்ணா, வீட்டுக்கு போனதும் மறக்காமல் நித்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? அண்ணா, பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நித்யா கழுத்து ஃபுல்லாக ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு போல, அதான் சொன்னேன் என்று நித்யாவின் தோழிகள் கிண்டலாக கூற, எதுவும் தெரியாதது போல் கேஷுவலாக தன் தலைமுடியை வருடி கொண்டிருந்தான் வருண். அனு, சும்மா இருக்க மாட்டா என்று நித்யாவும் அணுவை செல்லமாக அடித்துவிட்டு வருணின் பைக்கில் ஏறி அமர வருண் பைக்கும் அங்கிருந்து புறப்பட்டது. சிறிது நேரத்தில் வீட்டை வந்தடைந்தனர் வருண் மற்றும் நித்யா. பைக்கை விட்டு கீழே இறங்கிய நித்யா வருணை பார்த்து, வருண், வீட்டுக்கு வரலையா? இல்லடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மேனேஜர் கால் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நான் போயிட்டு வந்துடுறேன். வருண், என்ன நீங்கள் உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்க. நான் என்னடி பண்ணுறது? திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, போய் தானே ஆகணும். நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தன் பைக்கில் புறப்பட்டான் வருண். நித்யாவும் உள்ளே சென்று தன் அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். இரவு நேரம் வந்தது. மாலை தன்னை வீட்டில் இறக்கிவிட்டு சென்ற வருண் இன்னும் வரவில்லை என்று அவனுக்காக தூங்காமல் காத்து கொண்டிருந்தாள் நித்யா. என்ன, மணி 10 என் புருஷனை இன்னும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. வருண், எப்போ வருவீங்க என்று ஹாலில் உள்ள சோஃபாவில் தன் கன்னத்தில் கை வைத்தபடி அமர்ந்தவாறே வருணை எதிர்பார்த்து வாசலை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருணின் பைக் சவுண்ட் கேட்டதும் துள்ளி குதித்து ஓடி கதவை திறந்தாள். வெளியே நின்று கொண்டிருந்த வருணை பார்த்ததும் சட்டென்று அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள் நித்யா. பொண்டாட்டி, வாசலில் வச்சு என்னடி பண்ணுற? அம்மா யாராவது பார்த்துட போகிறாங்க. வருண், அத்தை மாமா எல்லாரும் தூங்கிட்டாங்க என்று நித்யா கூறியதும் நித்யாவை கட்டிப்பிடித்தபடி உள்ளே நுழைந்த வருண் கதவை தாளிட்டு அவளை ஒரு குழந்தை போல தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்று கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்ததும் அறையின் கதவை தாளிட்டான் வருண். அப்போது நித்யா வருணின் இதழை கவ்விக்கொண்டு அவன் இதழில் முத்தம் பதிக்க, அப்போது வருண், பொண்டாட்டி இருடி, ஒரு நிமிஷம் என்று கூறியபடி நித்யாவை விட்டு விலகினான். தன் சட்டையை கழட்டி கொண்டவாறே கபோர்டின் அருகே சென்றவன் அவன் துணிகளை எடுத்து ஒரு டிராவல் பேக்கில் பேக் செய்ய ஆரம்பித்தான். வருண், என்ன, இதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறீங்க? அதுவா, ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன வேலை விஷயமா மும்பை போகணும். வருண், என்ன சொல்கிறீங்க என்று சற்று சோகத்துடன் நித்யா கேட்க, ஆமாண்டி, காலையில் கிளம்பணும். என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? சரி, எவ்வளோ நாள் ஆகும்? அதுவா, 1 வீக் ஆகும்டி. என்ன, 1 வீக்கா? வருண், 1 வீக் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? லூசு, 1 வீக் தானே, அதுக்கே இப்படி பதற என்று வருண் கூறியதும் அவன் சட்டையில்லா மேனியை இறுக்கி அணைத்தபடி, வருண், நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் என்னால் சத்தியமாக நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. என்ன பண்ண போகிறனோ, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று நித்யா சோகத்துடன் கூற, ஏண்டி,
நான் மட்டும் என் பொண்டாட்டி மிஸ் பண்ண மாட்டேனா என்று அவள் முகத்தில் முத்தமிட்டான். ஏங்க, கண்டிப்பாக போகணுமா என்று வருணை பார்த்து ஒரு குழந்தை போல நித்யா கேட்க, ஆமாண்டி, கண்டிப்பாக போகணும். அப்போ தானே உன் புருஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆமாம், அதுவும் சரிதான். என்னங்க, ஒரு ஐடியா. என்ன ஐடியா? பேசாமல் நானும் உங்கள் கூட வந்துடவா? ஏண்டி, நான் என்ன பிக்னிக்காக போகிறேன்? வேலை விஷயமா போகிறேன்டி. ஃபேமிலியோட எல்லாம் போக முடியாது. இங்கே பாரு நித்யா, இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஜஸ்ட் 1 வீக் தானே, டக்குன்னு போயிடும் என்ன என்று வருண் கூற, நித்யாவும் கவலையுடன் தலையாட்டினாள். சரி, கிஸ்ஸை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ கண்டினியூ பண்ணலாமா என்று கூறிவிட்டு நித்யாவின் இதழை பிடித்து இழுத்து அவளை லிப்லாக் செய்ய ஆரம்பித்தான் வருண். அந்த முத்தத்துடன் அவளை கட்டிலில் தள்ளிய வருண் அவள் மேல் படர்ந்து அவள் ஆடைகளை களைத்து தன் ஆண்மையின் தவிப்பை அடக்கிக் கொண்டிருந்தான். வெகு நேரம் சென்றது. இருவரும் அந்த மெத்தையில் ஆடைகள் எதுவும் இல்லாமல் ஒரு வெண்ணிற பெட்ஷீட்டின் உள்ளே படுத்து கொண்டிருந்தனர். வருணின் மார்பில் புதைந்தபடி தன் விரல்களால் அவள் மார்பை வருடி கொண்டிருந்தாள் நித்யா. வருண், என்னடி, தண்ணி வேணுமா? இல்லை, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணுமா? நித்யா, இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்டுட்ருக்க? கண்டிப்பாக போகணுண்டி, சீக்கிரம் வந்துடுவேன், எதுவும் ஃபீல் பண்ணாத என்று கூறியபடி அவள் கைவிரல்களில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் வருண். வருண், இன்னொரு ரவுண்டு போகலாமா என்று நித்யா கேட்க, ஏய், என்னடி சொல்கிற? நிஜமாவா? இத்தனை நாள் நான் கேட்டதுக்கு வேணா, வலிக்குதுன்னு சொல்லுவேன், இப்போ என்ன? அது ஒன்றும் இல்லை, இன்னும் 1 வீக் நீங்களும் நானும் தனித்தனியாக இருக்கணும். அதான் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ நேரம் பண்ணிக்கோங்க என்று நித்யா கூறியதும், ஏண்டி, இது முதலே சொல்ல மாட்டியா? இவ்வளோ நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டனே என்று கூறியபடி அந்த பெட்ஷீட்டை எடுத்து இருவரும் போர்த்தி கொண்டவாறே மீண்டும் கட்டில் யுத்தத்தை ஆரம்பித்தான் வருண். இப்படியே அந்த இரவு முழுவதும் ஒரு நொடி கூட தூக்கமில்லாமல் அவர்களுக்கு நீண்டு கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை வேளையில் வருண் மும்பை செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான். கண்ணாடியின் முன் நின்றவாறு தன் சட்டை பட்டன்களை போட்டு கொண்டிருக்க, அப்போது அவனை பின்பக்கமிருந்து அணைத்து கொண்டாள் நித்யா. நித்யா, என்ன பண்ணுற? டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் என்று கூறியபடி தன் சட்டை பட்டன்களை மாட்டிக்கொண்டிருந்தான் வருண். வருண், கண்டிப்பாக நீங்கள் போகணுமா என்று நித்யா கேட்க, அவள் கைகளை பிடித்து முன்னே இழுத்து அவள் முகத்தை பார்த்தபடி, உனக்கு என்னடி பிரச்சனை? நேத்திருந்து பார்க்குறேன், என்ன ஓவர் ஃபீலிங்கில் இருக்க? என்ன என் மேலே அவ்வளோ லவ் ஆயிடுச்சா என்று வருண் கேட்க, பதில் எதுவும் சொல்லாமல் வருணின் சட்டை பட்டன்களை அவனுக்கு மாட்டி விட்டு கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருண் அவள் இடையே வளைத்து தன் அருகே நெருக்கமாக இழுத்து, நித்யா, எதுக்கடி இப்படி மூஞ்சி வச்சிருக்க? உன் புருஷன் வெளியூர் போக போகிறேன், 1 வாரம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இப்பயே ஆசை தீர என் பொண்டாட்டி சைட் அடிச்சுக்கலான்னு பார்த்தா நீ சிரிக்க கூட மாட்டேங்கிற. இங்கே பாருடி, எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்காதா என்ன? நானும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று கூறியபடி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் வருண். வருண், 1 வீக்னு ஃபிக்ஸ் ஆயிடாதீங்க, 4 டேஸில் வேலை முடிஞ்சாலும் வந்துருங்க என்று வருணிற்கு பதில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள் நித்யா. சரிடி, கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். வருண், அங்கே போய் சேஃபாக இருங்க, சும்மா வெளியே சுற்றாதீங்க, அப்புறம் வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னை எப்போவுமே நினச்சிட்டே இருக்கணும், ஓகேவா என்று நித்யா கூறியதும் அவளை பார்த்து சிரித்து கொண்டவாறே அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு அவன் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் வருண். அவன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டவாறே அறையை விட்டு அவனுடன் வெளியேறி வந்தாள் நித்யா. டே வருண், கிளம்பிட்டியா? பார்த்து போயிட்டு வாடா. சரிம்மா, நித்யாவை பார்த்துக்கோங்க, அப்புறம் அவளுக்கு எதுவும் வேலை கொடுக்காதீங்க, இவ்வளோ சும்மா இருக்க மாட்டா. நான் சமைக்கிறேன், வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு ஆடிட்டுருப்பா, அவளை எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க. சரிப்பா, உன் பொண்டாட்டிய நாங்கள் எந்த வேலையும் பார்க்க விட மாட்டோம், அவளை பத்திரமா பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா என்று பார்வதியும் கிண்டலாக கூற, பொண்டாட்டி நான் கிளம்புறேன் என்று நித்யாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் வருண். நித்யாவும் வாசலில் நின்றவாறு கவலை நிறைந்த கண்களுடன் வருணையே ஒரு குழந்தை போல ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள்.
இப்படியே 2-3 நாட்கள் சென்றன. இருவருக்கும் ஒரு நாள் என்பது ஒரு யுகமாய் கழியத் தொடங்கியது. இருவரும் தனிமையின் துணையில் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டவாறே அங்கு நாட்கள் நகர ஆரம்பித்தது. வருண் அங்கு வேலைகளை முடித்துவிட்டு தன் செல்போனிலேயே நித்யாவிடம் அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருந்தான். இப்படியே நாட்கள் நகர்ந்து ஓடின. ஒரு நாள் மாலை நேரம் வருண் நித்யாவிற்கு கால் செய்து கொண்டிருக்க, ஆனால் நித்யாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. 2-3 முறை முயற்சித்தும் நித்யா வருணின் காலை அட்டன் செய்யவில்லை. இதனால் சற்று கோபம் அடைந்தான் வருண். என்ன பண்ணிகிட்ருக்கா? இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்க, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா, என்னதான் பண்ணிகிட்ருக்காளோ என்று கோபம் கொண்டான் வருண். மீண்டும் ஒரு முறை முயற்சிக்க, அப்போது சட்டென்று வருணின் காலை அட்டன் செய்தாள் நித்யா. வருண், சொல்லுங்க. ஏண்டி, ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம் கால் பண்ணிகிட்ருக்க? அப்படி என்னடி பண்ணிகிட்டு இருந்த? அச்சோ வருண், சாரிங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் குளிச்சுட்டு இருந்தேன், அதான் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் கால் வந்ததும் அப்படியே ஓடி வந்து ஃபோன் எடுக்கிறேன். ஏ நித்யா, என்ன சொன்ன? குளிச்சுட்டு இருந்தியா? ஆமாம் வருண், ஏன் கேட்குறீங்க? இல்லை, குளிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறியா என்ன? ஆமாங்க, இப்போ என்ன அதுக்கு? ஓ சரி, அப்போ வீடியோ கால் போடு. வருண், அதெல்லாம் எதுக்கு? ஏய், சும்மா கேள்வி கேட்காம காலை கட் பண்ணிவிட்டு வீடியோ கால் வாடி என்று கூறிவிட்டு காலை கட் செய்தான் வருண். கால் கட்டான அடுத்த நொடி நித்யாவின் மொபைல் ஃபோனிற்கு வருணிடமிருந்து வீடியோ கால் அழைப்பு வந்தது. சற்று வெக்கம் கொண்டவாறு அந்த காலை அட்டன் செய்தாள் நித்யா. நித்யாவின் பளிச்சென்ற முகம் வருணின் மொபைல் ஃபோனில் தெரிய அவளை ரசித்து கொண்டிருந்தான் வருண். ஈரமான தன் தலைமுடியுடன் பார்ப்பதற்கு பளிச்சென்று காட்சியளித்து கொண்டிருந்தாள் நித்யா. நித்யாவை கண்ணிமைக்காமல் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் வருண். வருண், எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏ பொண்டாட்டி, என்னடி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க? நான் மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தா இந்நேரம் உன்னை கடிச்சு சாப்பிட்ருப்பேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்டி. வருண், நானும் தான் என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஃபோனை கொஞ்சம் தள்ளி வைடி. எதுக்கு தள்ளி வைக்கணும்? நித்யா, எனக்கு உன் முகம் மட்டும்தான் தெரியுது. அப்போ சாருக்கு வேற என்ன தெரியணும்? எல்லாமே தான் தெரியணும். வருண், நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு தெளிவாக புரியுது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நீங்கள் நினைக்கிறது நடக்காது. ஏ பொண்டாட்டி, உன் புருஷன் பாவண்டி, கொஞ்சம் கருணை காட்டேன். நேரில் தான் ஒன்றும் பண்ண முடியல, அட்லீஸ்ட் வீடியோ காலையாவது அழக பார்த்துக்கிறேனே என்று வருண் நித்யாவிடம் கெஞ்ச, நித்யாவும் தன் அருகில் உள்ள டேபிளில் ஃபோனை வைத்துவிட்டு 2 அடி பின்னே சென்றாள். ஆனால் வருணிற்கோ பெரிய ஏமாற்றம். ஏனென்றால் நித்யா தன் உடம்பில் ஒரு பிளவுஸ் மற்றும் அதற்கு மேட்சிங்கான இன்ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். கையில் ஒரு சாரியை வைத்துக்கொண்டு வருணை பார்த்து கொண்டிருந்தாள். ஏ பொண்டாட்டி, என்னடி இது? நீ டவலோட இருப்பேன்னு பார்த்தா என்னை எப்படி ஏமாத்திட்டேடி? ஆமாம், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் டவலோட தான் சுற்றணும் என்று தன் ஈரமான தலைமுடியை கோதியபடி நித்யா வருணிடம் பேசிக்கொண்டிருந்தாள். சரி, எதுக்குடி ப்ளவுஸ் போட்டிருக்க? சரி கட்ட போறியா என்ன? ஆமாங்க, ஈவினிங் அத்தை வெளியே போகலான்னு சொன்னாங்க, அதான் சரி கட்ட போகிறேன் என்று நித்யா கூறிக்கொண்டிருக்க, வருண் நித்யாவையே மேலிருந்து கீழ் வரை பார்த்து கொண்டிருந்தான். வருண், இப்போ எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி, உன்னை டவலோட பார்க்குறத விட இப்படி ப்ளவுஸு அப்புறம் இன்ஸ்கர்ட்டோட பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்க என்று வருண் கூற, வெக்கத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் நித்யா. சரி, நீ சாரியை மாற்று, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வருண், என்ன கால் கட் பண்ண போகிறீங்களா? ஆமாண்டி. அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் தானே வீடியோ கால் போட்டு என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் கட் பண்ணுறீங்க? அதான் பார்த்துட்டேன்ல, நீ சாரியை கட்டு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்கள் முன்னாடி தான் சாரி கட்டுவேன். ஏய், விளையாடாதடி. நான் விளையாடல வருண், நிஜமாக தான் சொல்கிறேன். நான் சாரி கட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஏய் வேணாண்டி, உன்னை இப்படி பார்த்ததுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இதில் நீ சாரி கட்டுறதெல்லாம் பார்த்தேன், அவ்வளோதான், நான் காலை கட் பண்ணுறேன். என்னங்க, இப்போ மட்டும் நீங்கள் காலை கட் பண்ணுங்க, அடுத்து நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன். ஏய், உன என்னடி பிரச்சனை? இங்கே பாரு, புரிஞ்சுக்கோடி,
எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நல்லா ஆகட்டும். என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் அங்கே இருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இது. ஏண்டி, பழி வாங்குற நேரமா இது? விளையாடாம ஃபோனை வை. சரி, ஃபோனை வைங்க. நீங்கள் மறுபடியும் கூப்பிட்டா நான் எடுக்க மாட்டேன். சரிடி, இப்போ என்ன, நீ சாரி கட்டுறதை நான் பார்க்கணும், அவ்வளோதானே? கட்டு என்று வருண் கூற, நித்யாவும் சற்று பின்னே சென்றவாறு அவள் கையில் வைத்திருந்த சாரியை வருணின் முன் கட்ட ஆரம்பித்தாள். நித்யாவை அப்படி பார்த்து கொண்டிருந்த அவனுக்கோ இதயம் தடுமாற ஆரம்பித்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவாறே நித்யாவை பார்த்து தவித்து கொண்டிருந்தான் வருண். நித்யாவின் வெண்ணிற மேனியை ரசித்து கொண்டிருந்தான். நித்யாவும் வருணின் முன் அவன் ஆண்மையை தூண்டும் வகையில் வேண்டுமென்றே செக்ஸியாக சாரியை உடுத்தி கொண்டிருந்தாள். அவளை கண்ட வருணிற்கு அவனை இதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலவில்லை. நித்யா, போதுண்டி, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் ஃபோனை கட் பண்ணுறேன்டி. வருண், அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நித்யா, என்னை சாவடிக்காதடி, புரிஞ்சுக்கோ என்று வருண் அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க, கொஞ்சம் கூட மனமிறங்காத நித்யா வருணின் உணர்ச்சிகளை தூண்டி விளையாடி கொண்டிருந்தாள். ஏண்டி, நான் இவ்வளோ கெஞ்சியும் கொஞ்சம் கூட இறங்கி வரல. என்ன, நான் பக்கத்தில் இல்லைன்னு ஓவரா ஆடுறியா? அவளே, நான் வந்தேன்னு வச்சுக்கோ. வந்தா என்ன பண்ணுவீங்க? என்னடி, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா? ரொம்ப திமிரு கூடிருச்சு. திமிரு எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் என்று வருண் கூற, நித்யாவும் வருணை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். இப்படியே நேரம் சென்றது. நித்யா தன் அத்தையுடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பினாள். வந்த அசதியில் தான் உடுத்தியிருந்த சாரியை கூட மாற்றாமல் அப்படியே படுத்து தூங்கிவிட்டாள் நித்யா. இன்னும் நேரம் நீள அந்த வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட பார்வதி கதவை திறக்க வெளியே வருணை கண்டு, டே வருண், நீயா? ஏண்டா, வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்ன, திடீர்னு வந்து நிற்கிற? அம்மா, போன வேலை முடிஞ்சு, அதான் கிளம்பிட்டேன். நித்யா கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவளுக்கு தெரியாதுமா, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன், அதான் சொல்லலை. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டிடா, அதுக்குன்னு இப்படி 2 மணிக்கு வந்தா கதவை தட்டுவ? சரிடா, உள்ளவா என்று பார்வதியும் உள்ளே அழைக்க உள்ளே நுழைந்தான் வருண். உள்ளே நுழைந்தவன் அவன் அறையின் கதவை தட்ட, ஆ, என்ன இது, இந்த நேரத்தில் யாரு கதவு தட்டுறது என்று யோசித்து கொண்டு குழப்பத்துடன் கதவை திறந்தாள் நித்யா. வெளியே வருணை கண்ட நித்யா அதிர்ந்து போனாள். வருண் அந்த கதவின் அருகே நின்று கொண்டு தன் வாயில் ஒரு பபிள் காமை மென்று கொண்டவாறே நித்யாவை சற்று வெறித்தனமாக பார்த்து கொண்டிருந்தான். வருண், நீங்களா என்று பயந்தவாறே நித்யா கேட்க, பதில் எதுவும் கூறாமல் அந்த பபிள் காமை மென்றவாறே உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டான் வருண். கதவை தாளிட்டவன் தன் சட்டை பட்டன்களை ஒவ்வொன்றாக கழட்டியவாறே நித்யாவை நெருங்கினான். வருணின் பார்வையில் பாய்ந்து போன நித்யா மெதுவாக பின்னே நடந்து செல்ல அவனை நெருங்கி முன்னே வந்தான் வருண். வருண், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏண்டி, ஃபோனில் என்ன சொன்ன? வந்தா என்ன பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவேன்னு செஞ்சு காட்டவா என்று தன் சட்டையை கழட்டியவாறே கூறினான். வருண், அது நான் சும்மா உங்களை விளையாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணேன். ஏண்டி, உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சினேன், ஏதோ ஓவராக ஆடிட்டு இருந்த. நானே இத்தனை நாள் நீ இல்லாமல் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ வீடியோ காலில் என்னை இன்னும் டெம்ட் ஆக்குறியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன சொன்ன? நீ எனக்கு பனிஷ்மெண்ட் தரியா? என்னோட பனிஷ்மெண்ட்டை பார்க்குறியா? வருண், என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நைட்டு நீ என்னதான் ஐயோ அம்மான்னு கத்துனாலும் நான் பாவம் பார்க்க போகிறதில்ல. எங்கே பாருடி, நீ என்னை விட 12 வருஷம் சின்ன பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், புரியுதாடி என்று அவளை தூக்கியபடி கட்டிலில் போட்டுவிட்டு அவளுடன் சில்மிஷத்தில் ஈடுபட்டான் வருண். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.